உலகம் உருவானது எப்படி? ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. ஒளி இல்லை, சத்தம் இல்லை, காலமே இல்லை. முடிவில்லாத இருள் மட்டும் அமைதியாக பறந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு தருணத்தில் சிறிய ஒளி ஒன்று தோன்றியது. மிகச் சிறியது, ஆனால் மிக வலிமையானது. அது மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அந்த அமைதியை உடைத்தது. அடுத்து ஒரு பெரும் வெடிப்பு. ஒளியும் சக்தியும் ஒன்றாக வெடித்து பரவின். இதுவே இந்த பிரபஞ்சத்தின் பிறப்பு. நட்சத்திரங்கள் உருவானது. விண்மீன் தொகுதிகள் உருவாக ஆரம்பித்தது. அவை சுழன்றன, பறந்தன, வளர்ந்தன. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் பிரகாசமாக எரிந்தது. அதுவே நம் சூரியன். அதைச் சுற்றி தூசிகளும் கற்களும் சேர்ந்து மோதிக்கொண்டு ஒன்றிணைந்து கிரகங்களை உருவாக்கின. அவற்றில் ஒன்று நம் பூமி. ஆரம்பத்தில் பூமி ஒரு தீப்பந்தம் போல இருந்தது. எங்கும் உருகிய லாவா. விண்கற்கள் தொடர்ந்து மோதின. ஆனால் காலம் கடந்தது. மெல்ல அது குளிர்ந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. நாட்கள் இல்லை, ஆண்டுகள் இல்லை. ஆனால் அதுவே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். உயிர் வளர்ந்தது, மாற்றமடைந்தது. எளிமையான உயிரிலிருந்து சிக்கலான உயிரினங்களாக கடலிலிருந்து நிலத்துக்கு வந்தது. காடுகள் வளர்ந்தது, ஆறுகள் ஓடியது, ஓடியது. பெரிய உயிரினங்கள் பூமியை ஆட்சி செய்தது. டைனோசர்கள் இந்த உலகை ஆண்டன. மில்லியன் ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். மழை பெய்தது. கடல்கள் உருவானது. அந்த கடல்களில் ஒரு அதிசயம் நடந்தது. உயிர் தோன்றியது. கண்ணுக்கு புலப்படாத சிறிய உயிரினங்கள். ஆனால் அதுவே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். உயிர் வளர்ந்தது, மாற்றமடைந்தது. எளிமையான உயிரிலிருந்து சிக்கலான உயிரினங்களாக கடலிலிருந்து நிலத்துக்கு வந்தது. காடுகள் வளர்ந்தது, ஆறுகள் ஓடியது. பெரிய உயிரினங்கள் பூமியை ஆட்சி செய்தது. டைனோசர்கள் இந்த உலகை ஆண்டன. மில்லியன் ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். மழை பெய்தது, கடல்கள் உருவானது. அந்த கடல்களில் ஒரு அதிசயம் நடந்தது. உயிர் தோன்றியது. கண்ணுக்கு புலப்படாத சிறிய உயிரினங்கள். ஆனால் அதுவே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். உயிர் வளர்ந்தது, மாற்றமடைந்தது. எளிமையான உயிரிலிருந்து சிக்கலான உயிரினங்களாக கடலிலிருந்து நிலத்துக்கு வந்தது. காடுகள் வளர்ந்தது, ஆறுகள் ஓடியது. பெரிய உயிரினங்கள் பூமியை ஆட்சி செய்தது. டைனோசர்கள் இந்த உலகை ஆண்டன. மில்லியன் ஆண்டுகள். ஆனால் காலம் யாருக்கும் காத்திருக்காது. அவை மறைந்தன. புதிய உயிர்கள் தோன்றின. பின்னர் மனிதர்கள் தோன்றினர். சிறியவர்கள், ஆனால் புத்திசாலிகள். அவர்கள் தீயை கண்டுபிடித்தனர். உருவாக்க கற்றுக்கொண்டனர். சிந்திக்க ஆரம்பித்தனர். சிறிய குழுக்களிலிருந்து பெரிய நாகரிகங்களாக வளர்ந்தனர். கிராமங்கள் நகரங்களாக மாறின. கருத்துகள் கண்டுபிடிப்புகளாக மாறின. உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது. இருளிலிருந்து ஒளிக்குள், எதுவும் இல்லாத நிலையிலிருந்து அனைத்தும் உருவானது. இதுதான் நம் கதை. இந்த பிரபஞ்சத்தின் கதை, நம் பூமியின் கதை மற்றும் நம்முடைய கதை.